ஃபேஸ்புக்கில் இப்போது போனஸ் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. எலிஜிபிள் கிரியேட்டர்ஸ்க்கு ஒன் டைம் போனஸாக $110 அதாவது 9760 rupees கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த போனஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அண்ட் ஒன் ஸ்டெப்பில் எப்படி கிளைம் பண்ணுறது, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி தேவை, இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இது ஒரு லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மக்களே இதை மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கான்டென்ட் கிரியேட் பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்களுக்காக தான், கிரியேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த சேனலை வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட ஸ்கில் டு பே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போவே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உடனுக்குடனே நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க முடியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, இந்த போனஸ் எதுக்காக தராங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் ஃபேஸ்புக்கை விட அதிகமாக இன்ஸ்டாகிராமில் தான் கான்டென்ட்டை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்மில் நிறைய ரீல்ஸ், போஸ்ட் அண்ட் ஸ்டோரிஸை ஷேர் ஆகணும்னு தான் இந்த போனஸ் ப்ரோக்ராம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஒன் டைம் போனஸ் தாங்க. ஒரு தடவை மட்டும்தான் ஒரு யூசருக்கு $110 கொடுக்கறதாவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, குவிக்காக இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நம்பர் 1, உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒரு கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக இருக்கணும். நம்பர் 2, நீங்கள் ஃபோட்டோஸ் ஆர் ரீல்ஸை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணணும். அண்ட் அப்படி அப்லோட் பண்ணுற கான்டென்ட்டை நீங்கள் ஃபேஸ்புக்கு கிராஸ் போஸ்ட் பண்ணணும். ஸோ எப்படி கிராஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு வீடியோவில் போக போக சொல்கிறேன். ஸோ டோன்ட் வரி. தென் தேர்ட், 30 days. ஸோ 30 daysக்கு கான்டென்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணணும். டெய்லி நீங்கள் ரீல்ஸ் போடணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமே கிடையாதுங்க. ஒரு நாள் நீங்கள் ரீல்ஸ் போட்டால் இன்னொரு நாள் நீங்கள் ஃபோட்டோஸ் போடுங்க, இன்னொரு நாள் ஸ்டோரிஸ் வைங்க. பட் இந்த 3 ஃபார்மேட் கான்டென்ட்டை போஸ்ட் பண்ணி அதை நீங்கள் ஃபேஸ்புக்கு கிராஸ் போஸ்ட் பண்ணால் தான் இந்த போனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்க, இப்போ இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், உங்கள் ஃபேஸ்புக் பேஜுக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. அதில் ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ டாப்பில் மானிட்டைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணால் எக்ஸ்ட்ரா போனஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இல்லாட்டி உங்கள் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கனெக்ட் ஆகியும் உங்களுக்கு இது வராட்டி ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், கெட் பெய்ட் ஃபார் கிராஸ் போஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. அண்ட் இது பாருங்கள், இது ஒன் டைம் போனஸ் மட்டும்தான் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போது கெட் ஸ்டார்டடை கிளிக் பண்ணுறேன். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போஸ்ட், ரீல்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் இந்த 3 ஃபார்மேட்லேயும் கான்டென்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணணும். அதுவும் 30 days பண்ணணும் அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் ஆக்டிவேட் மட்டும் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாகிராமில் இந்த ஆப்ஷனுக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. இதில் ஸ்டோரி, போஸ்ட் அண்ட் ரீல்ஸ்லாம் எனேபிள் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இனி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பப்ளிஷ் பண்ணுற எல்லா கான்டென்ட்டுமே ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்கில் கிராஸ் போஸ்ட் ஆகும். அண்ட் 30 daysக்கு இவங்க சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த போனஸை உங்களால் கிளைமும் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற ஒரு கொஷினுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஃபேஸ்புக் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 years ஆச்சு. 40K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 60K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் கான்டென்ட் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எஸ், ஓல்டு யூசருக்கு நிறைய பேருக்கு இன்னும் ஃபேஸ்புக் இந்த ஆப்ஷனை கொடுக்காம தான் வச்சுருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் புதுசாக பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நிறைய பேருக்கு சீக்கிரமாகவே இந்த ஆப்ஷனும் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் எப்படி பர்ஃபெக்டாக ஃபேஸ்புக் பேஜை க்ரியேட் பண்ணி கான்டென்ட் மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ணுறதை பற்றி தாங்க உங்களுக்கு நாங்கள் வீடியோவும் போஸ்ட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்மளோட ஸ்கில் டு பே சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். உங்களுக்காக தான் நாங்கள் கான்டென்ட்டை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வீடியோஸை நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களால் பண்ண முடியும். ஸோ நம்ம சேனலை இப்போவே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆலையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட ஸ்கில் டு பே சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.